ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்ற ஒரு படகையும் அதிலிருந்து 7 மீனவர்களையும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினர் கைது செய்து காங்கேசன்துறை கடற்படை முகாமில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என மீனவர்களின் உறவினர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து நேற்று சனிக்கிழமை காலை 450க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் 3000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். மீனவர்கள் இன்று அதிகாலை சுமார் 2 மணியளவில் இலங்கை காங்கேசன்துறை வடமேற்கு கடற்பரப்பில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது தங்கச்சி மடத்தை சேர்ந்து ஈசக் பவுல் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகையும் அதிலிருந்து தூதர சண்முகம், எடிசன், சக்திவேல், ஜெகதீஷ், டார்வின்ராஜ், அன்பழகன் ஆகிய 7 மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் படகையும் இலங்கை கடற்படையினர் காங்கேசன்துறை கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதற்கட்ட விசாரணைகளை முடித்த பின்னர் மீனவர்களை படகுடன் மயிலிட்டி மீன்பிடி துறைமுகத்தில் வைத்து யாழ்ப்பாணம் மீன்வளத்துறை அதிகாரியிடம் ஒப்படைக்க உள்ளனர். ஒப்படைக்கப்படும் மீனவர்கள் இன்று மாலை ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தி சிறையில் அடைக்கப்படுவார்கள் என இலங்கை மீன்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை உடனடியாக படகுடன் விடுதலை செய்ய வேண்டும் என மீனவர்களின் உறவினர்கள் மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். காலேஜ் தள்ளி விடு சும்மா கத்தாங்க. மறைஞ்சிருவோம். அந்த சாப போறோம், தீ பிடிச்சு சாப போறோம் சார். எங்களுக்கு வாழ்க்கை வேண்டாம். இந்த பிள்ளைகளை தடுக்கப்படியே சாபத்தான் போறோம். எங்களுக்கு முடியாத மன்னனை கேனோட நிற்போம். எல்லாம் நடக்க போகுது. ஒன்றும் வேண்டாம், நடக்காது. செத்து செத்து சொல்லிட்டாலும் போற பிள்ளை மரம் பிடிச்சிக்கிட்டு அது செத்துருவாய்ப்பா. தீ குடிப்பா, கரையெல்லாம் தீ குளிச்சு நிற்போம். நீங்க குழந்தைங்க நீங்க பாதுகாப்பு இந்த பிள்ளைகளுக்கு முடிஞ்சு வாழ்க்கை முடிஞ்சு இந்த செத்து கொஞ்சம் மன்னனுக்காக நிக்க போறோம். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.